பராசக்தி படத்துக்கு ஒரு நாள் டிக்கெட் எடுங்க, குடும்பமா போய் பார்த்துட்டு வந்துடலாம். எது பராசக்தி படத்துக்கு போறீங்களா? டேய் வேணாண்டா, படம் நல்லா இல்லடா, சொன்னா கேளுங்கடா, அதை பிடிக்கண்டா, படத்துக்கு போறீங்கடா. என்னம்மா தங்கச்சி நீ அச்சு கேளுமா, டேய் சொன்னா கேளுங்கடா, நல்லா இல்ல சொன்னா கேளுங்கடா. ஐயோ என்ன சொன்னாலும் கேட்கப்படுறாண்டே, படத்துக்கு போறாங்களே, வயிறு எரியுதே. காலையில எந்திரிச்சு படத்துக்கு போயிட்டு பராசக்தி நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டேன். நீதி போச்சு, நேர்மா போச்சு, ராஜ்பிரியன் உங்க லைஃபே போச்சு, உங்க மேல ஒரு மரியாதை வச்சிருந்தான், உன்னை வந்து அன்ஃபாலோ பண்றான். எனக்கு புரியல. பராசக்தி நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கும் விஜய் அண்ணாக்கு துரோகம் பண்ணிட்டேங்கிறாங்க. என்னடா லுச்சாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? பிக்காளி பழ முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல. எனக்கு புரியல. என்னடா சினிமாவா நல்லா இருக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா அவ்வளவு சிம்பிள். அட பண்ணாடா, இது கூட புரியல. படத்துல வந்து தமிழை பத்தி மொழி போற பத்தி சொல்லியிருக்காங்க, அதை தெரியணும்ல, அதை பத்தி தானங்க சொன்னோம். அதுக்கு வந்து நீங்க வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டியா, அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டியா, 200 ரூபாய் நாசமா போயிருவாங்க, செத்து போயிருவாங்க. பாஸ், நீங்க சீப்பா போட்ட பிளான் நான் சீப்பா வச்சே முடிச்சிட்டேன் பாத்தீங்கல்ல. இப்படி இந்த ஒரு பராசக்தி நல்லா இருக்குன்னு சொன்னதுக்காக நீங்க வந்து அன்ஃபாலோ பண்றோம்னு சொல்ற பாத்தீங்களா, அவங்களாம் நீங்க அன்ஃபாலோ பண்றீங்க. நல்லா இருக்காது அண்ணே, அவற்றை எப்படி எடுத்து சொல்லணுமா அப்படி பக்குவமா நான் சொல்றேனே, அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உழைச்சு முன்னுக்கு வர வேண்டிய ஒரு சமுதாயம் உதாக்குற கேளிக்கைனால பாழா போச்சு. சினிமா போதே உள்ளத்தை கெடுக்குது, உணர்ச்சியை கெடுக்குது, மானத்தை கெடுக்குது, மரியாதையை கெடுக்குது. ஒரே ஒரு நாள் சர்வாதிகாரம் கொடுத்தா துப்பாக்கி எடுத்ததுல புல்லட்ட நோட் பண்ணி இந்த சினிமா வெறி பிடிச்சவங்க எல்லாம் தங்கமே தளபதி. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. இப்ப வந்து அடிச்ச அடி அப்படி போல அப்படின்னு சில பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. நாங்க கமெண்ட் பார்த்து சிரிக்கத்தான் செஞ்சோம். இப்ப நீ என்ன பண்ண போற? இப்ப ஐயோ நல்லா இருந்துச்சு. இப்ப இந்த வீடியோ எதுக்கு போடுறோம்னா, நாங்க வந்து எந்த அரசு கட்சியும் சார்ந்தவங்க கிடையாது. ஆமா, இன்னமும் சரி, எந்த படம் வந்தாலும் போடுவோம். நாளைக்கு பாருங்க ஜனநாயகம் வந்தாலும் திருப்பி போடுவோம். அப்ப நீங்க டிவிக்கு கமெண்ட் போட போறீங்க. புரியல. அதான் இந்த இவங்க எல்லாம் தளபதி ஃபேன்ஸ் தான் பாத்துக்கணும். இவங்க வந்து இந்த படத்தை நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படிலாம் உட்காரல, அப்படிலாம் கிடையாது. இவங்க இப்படிதான் இருக்காங்க. ஏன் இப்படி கமெண்ட் பண்ணணும் புரியல. நல்லா இருக்கு. ஒரே வேர்டு க்ளோஸ். எக்மோர் நெகட்டிவிட்டி ப்ரோ, எக்மோர் நெகட்டிவிட்டி ப்ரோ, எக்மோர் நெகட்டிவிட்டி ப்ரோ. என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். அனில் குஞ்சோட கதறுகள் இன்னும் வெறித்தனமா இருக்கு. அனில் குஞ்சோட வெளியில இருந்து கதறுதுங்களா, அதோட கதறுகள் அதிகமா இருக்கு. விஜயன படமே போட மாட்டேங்கிறாங்க, வீணா போன படமா போடுறாங்க. அதுக்கு அலறீங்க. விஜயன படம் போட்டா என்ன அவங்க குறைஞ்சா போயிருவாங்க அவங்க. அதனால என்ன அவ்வளவு பிடிக்குமா? எல்லாருமே முதல்ல சமமா பார்க்கணும். தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க. படம் எப்படி இருந்துச்சு? தமிழ் தீயா இருக்கு. ஜனநாயகன் கூட இப்படி இருக்குமா தெரியல, ஆனா பராசக்தி இருக்கும் ப்ரோ. ஜனநாயகன் இருக்கும். இவங்க ஆளு படத்துல மட்டும் தான் பேசுவாரு. படத்துல மட்டும் தான், நேர்ல ஒண்ணும் கிடையாது. எங்க ஆளுங்க வந்து 75 வருஷமா போராடி தமிழை வந்து மீட்டு எடுத்திருக்காங்க நார்த் இந்தியா கிட்ட இருந்து. ஓகேவா, இந்தி திணிப்புக்காக போராடி இருக்காங்க எங்க ஆளு. இவங்க ஆள் மாதிரி வந்து பயந்து ஓடல. சரிங்களா? அடுத்த வாரம் இதே இடத்துல மீட் பண்றேன். ப்ரோ படமா ப்ரோ இது? 60 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டிட்டு போயிட்டாங்க ப்ரோ. ஒருத்து ப்ரோ, தமிழ்நாடு இருக்க எல்லாருமே பார்க்கணும் ப்ரோ இந்த படத்தை. சத்தியமா சொல்றேன் ப்ரோ, தமிழை வந்து ஒரு பற்றா எடுத்து நினைச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க ப்ரோ. என்ன மாயமா இருக்கு? டேய், அவன் எப்படியோ தப்பிச்சிட்டான்டா. ஆளதான் தப்பிக்க விட்டோம். வந்தது அந்த கரும்பு காட்ட குளிச்சுட்டு போடணும்னு வச்சுக்க. சக்கரபாடி நான் நமக்கு சந்தானம் கொடுப்பாங்களா? வந்தவனே முடிக்காம போமாட்டாங்க போல் இருக்கு. இந்த இருக்கிற சோள கொள்ள பொம்மை இதை கொளுத்தி உள்ள தூக்கி போட்டா கரும்பு காடு தானே அடிச்சிட்டு போகுது. நல்ல ஐடியா. ஓடுனா வெட்டுறாங்க, நின்னா கொடுக்குறாங்க. இவங்க மத்தியில எப்படிரா உழைக்க போற குழந்தை சாமி? ப்ரோ நானும் மயங்கிட்டேன் ப்ரோ. பாதி சீன்லாம் எஸ்கே மயங்கிட்டேன் ப்ரோ. எஸ்கே நடிப்புல வேற சொல்றதுக்கு இல்ல ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. எஸ்கேலாம் ஒருத்து ப்ரோ, படம் ஒருத்து ப்ரோ. கண்டிப்பா தாட்டு படம் பிளாஸ்டா இருக்கு ப்ரோ. பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. எங்கேஜிங்கா இருந்துச்சு ஸ்டோரி. நல்லாவே இம்பாக்ட் ஆயிருந்துச்சு. எஸ்கே ஆக்டிங் பயங்கர ஆக்டிங். படம் சீரியஸா செம்மையா இருந்தது. ஜென்சி கிட்ஸ் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நல்லா இருக்கு ப்ரோ, படம் நல்லா இருக்கு. ஜிவியோட மியூசிக் ஒரு டைம்ல கூஸ்பண்ட் ஆகுது. பெர்ஃபார்மன்ஸ்லாம் சொல்லவே வேணாம். சிவா சார் நல்லா பண்ணிருக்காப்ல. ஒர்த், ரொம்ப ஒர்த். உண்மையா நான் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருந்துச்சு. தமிழ் உணர்வை பாய்ச்சி விட்டாங்க.
சூப்பரா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா சூப்பரா இருந்துச்சு. ரொம்பவே சூப்பரா எடுத்திருக்காங்க சார். சிவகார்த்திகேயன் அல்டிமேட். அது எவ்வளவு கஷ்டப்பட்டு மீண்டு எடுத்தாங்க. அதனால நல்லா இருக்கும். தமிழ் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, அந்த தமிழுக்கு ஒரு மரியாதை கொடுக்கிற விதமா இந்த படம் போய் பார்க்கலாம். தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க. காடு அமைதியா இருந்தா காத்து இல்லைன்னு அர்த்தம். கடல் அமைதியா இருந்தா அலை இல்லைன்னு அர்த்தம். நான் அமைதியா இருந்தா எதிரிக்கு நேரம் நல்லா இல்லைன்னு அர்த்தம். இப்ப நீங்க அமைதியா இருக்கீங்க. நோ பொங்கல் நோ பொங்கல் நோ பொங்கல் நோ பொங்கல் நோ பொங்கல் நோ பொங்கல். என்ன அப்பா, இதெல்லாம் எங்களுக்கு பொங்கலே கிடையாது. எப்ப எங்க தலைவர் படம் வருதோ அப்பதான் எங்களுக்கு பொங்கல். ஓஹோ, என்னப்பா இந்த துரு பிடிச்ச தலையன் பச்சையா புள்ளிட்டு போறா? நாளை 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 என்று இன்றே இழக்காதே, நீ இன்றே இழக்காதே. பையலுக்கு கிறுக்கு முத்திட்டோ. A few moments later. இந்த பையன் எங்க போனா? ஜெனிஷை பையலங்க அணையில. கிறுக்கு வாக்கில தெருவில் போய் பேசினா அடிச்சம் போடுவானுங்களே. மாட்டிக்கினாரு ஒருத்தரு கூட 500 ரூபா தருவீங்களா? போலாங்க. பேத்தனாய. டேய் எங்கடா போற? ரேஷன் கடைக்கு போறேன்டா. எதுக்கு? 3000 கொடுக்குறாங்களே, அதை வாங்குறதுக்கு தான். டேய் நீ விஜய் ஃபேனாச்சே? வாங்குறதே ஜனநாயகம் படம் பார்க்கறதுக்கு தான்டா. யாரோ இவன் யாரோ சொந்தம் யாரா நீவனோ. டேய் அவனை யாராவது நிறுத்துங்களாண்டா. அந்த படம் ரிலீஸ் ஆகலாம் கூட தெரியாம போகுது மூதேவி. பிரிச்சுட்டாங்க ப்ரோ. தரமான படம் ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு. நானா கத்திட்டே இருந்தேன். எல்லாரும் அழுதுட்டோம் ப்ரோ. கடைசி சீன்ல எல்லாரும் உட்காந்து எல்லாம் லைனா அழுகுறோம். சிம்பிளா சொல்லணும்னா தாய்மொழி மேல எல்லாத்துக்கும் பற்று இருக்கணும். அவ்வளவுதான் ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. தமிழ்ல எனக்கு அவ்வளவா தெரியாது ப்ரோ. இந்த படம் பார்க்கும்போது தமிழ் தான் அப்படின்னு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி அப்படி இருந்துச்சு ப்ரோ. படம் சீரியஸா வேற லெவலா இருந்துச்சு ப்ரோ. பராசக்தி மட்டும் தான் அங்க ஜனநாயகம் மதுநாயகம் எல்லாம் பராசக்தி தான். தலைமை லாஸ்ட் படம் பராசக்தி தான். தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிடுங்க சார், இல்லைன்னா அசிங்கமாயிடும். கிளம்புங்க. நீங்க எதுக்கு இப்போ பராசக்தி எந்த தியேட்டர்ல எவ்வளவு புக்கிங் ஆகி இருக்குன்னு எஸ்எஸ் எடுத்து போஸ்ட் போட்டுன்னு இருக்கீங்க? அங்க ஒன்னும் அப்படி பண்ணல சார். சிவகார்த்திகேயன் எல்லா போஸ்ட்டுமே சிரிச்சு வச்சிருக்கீங்க, கமாண்ட்ல வந்து கதறி வச்சிருக்கீங்க. நீங்க அழாம இல்ல சார், இல்ல நீங்க அழறீங்க, இல்ல அழகுறீங்க, அழாம அப்படிதான் நல்லா காதலோட. நாளை 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 என்று இன்றே இழகாதே, நீ இன்றே இழகாதே, நீ இன்றே இழகாதே. இன்றைய விதத்தால் நாளை முளைக்கும், அது நீ மறக்காது, நீ அதனை மறக்காது, நீ அதனை மறக்காது. நாளை 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 என்று இன்றே இழகாதே, நீ இன்றே இழகாதே. ஹேய், ஏடா அவ்வளவு சுட்ட? எப்படிப்பா இதெல்லாம் கேட்க முடியும்? சரி, உன் சைட்லயும் ஒரு நியாயம் இருக்கு. தமிழ்நாடு அரசு, திமுக அரசு அவங்க இன்ஃப்ளூயன்ஸ்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் பயப்படுதா, இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ்ல இவங்க பயப்படுறாங்களா? இவரா வாசிக்க அவங்க ஆட. திமுகவோட கட்டுப்பாட்டுல ஒன்றிய அரசு இருக்கிறதா, இல்ல ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டுல திமுக இருக்கிறதா நீங்க சொல்றீங்களா? திமுகன்னு பேரு சொல்ல தெரிஞ்ச இடியாப்ப ராஜ்மோகன் அவர்களுக்கு பிஜேபி சொல்லு பாப்போம். பிஜேபி இந்த வார்த்தை சொல்றதுக்கு உனக்கு தைரியம் இல்லையா? துணிச்சல் இல்லையா? திராணி இல்லையா? முதுகெலும்பு இல்லையா? ஏன் இப்படி பயப்படுற நீ? ஏன் உனக்கு பிஜேபின்ற வார்த்தை சொல்றது ஏன் இப்படி பயப்படுற? நான் திரும்ப திரும்ப சொல்றேன், சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷன் விச் இஸ் கண்ட்ரோல்டு பை யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இதுல கூட நீ வந்து மாநில அரசை வந்து நீ குறை சொல்லிட்டு இருக்க, அதுவும் குறிப்பா திமுக நீ பேரை சொல்லிட்டு இருக்க. எவ்வளவு மலிவான அரசியல் நீ கையில எடுக்கிற, எவ்வளவு ஒரு வன்மத்தை நீ கக்கணும்னு முயற்சி செய்யற. இதுல கூட அப்ப கூட பிஜேபின்ற வார்த்தை உன்னால சொல்ல முடியல பாத்தியா? அது சரி, உண்மையான ஜனநாயகன் படத்தோட ரியல் ஜனநாயகன் வாயை கூட திறக்க மாட்டேங்கிறாரு. வாயில புண்ணா, வாந்தி வருதா, ஊமையா, மௌன விரதமா,
ஏன் அது வந்து அவர் கூட சொல்லல என் படத்துக்கு வந்துட்டு தனியார் சான்றிதழ் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கட்சி ஆரம்பிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, சுயமரியாதை ரொம்ப முக்கியம். அந்த சுயமரியாதை இல்லைன்னா நீங்களாம் கட்சி ஆரம்பிக்கிறதே வேஸ்ட். அது கூட இல்லாம கொத்தடிமை மாதிரி போய் பிஜேபி காலடியில போய் விழுந்து கிடக்குறீங்க. அப்ப கூட உங்களுடைய எவ்வளவு வன்மத்தை நீங்க கக்குறீங்க. திமுக மேலதான் வன்மத்தை கக்குறீங்க. இல்ல ஏழை இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்தா பயிலுலா மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும். பிஜேபி கிட்ட போய் நீங்க கொத்தடிமை மாதிரி தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஒரு படத்துக்கு வந்து தனியார் சான்றிதழ் கூட கொடுக்காத ஒரு ஒன்றிய அரச குறைந்தபட்சம் ஒரு விமர்சனம் பண்ணுங்க. விமர்சனம் பண்றது கூட ஏயா தைரியம் வர மாட்டேங்குது. ஜனநாயகன் படத்துக்காக இவ்வளவு வந்து நீ குரல் கொடுக்குறியே, குறைந்தபட்சம் அந்த 41 பேர் கரூர்ல இறந்தாங்களே அவங்களுக்காக ஏதாவது நீ போய் சின்னதா ஒரு குரல் கொடுத்திருப்பியா? அப்பா சூப்பர்గా ఉందండి. எல்லாம் பயந்து ஓடி போயிட்டீங்க. மக்கள்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சு. உங்களுக்கு படம்னா ஒரு நியாயம், மக்கள்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலம். அதுவும் 41 பேர் செத்து கிடக்கு. உங்க கட்சி நிர்வாகிங்க தான், பொதுமக்கள் கூட கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் தொண்டர்கள் தான் செத்து போனதே. அவங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலம், அவ்வளவு இலக்காரம். எங்கடா போயிரு போறானுங்க. விஜய்னு பேர சொன்னாலே எல்லாம் வந்து தொண்டக்கான துணியா ஓடி வந்துருவானுங்க நம்ம பின்னாடி. ஏய் சோனமுத்தா, டேய் 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 சோனமுத்தா, போச்சா காதுக்குள்ள குருவி ரிங்னு சுத்துமே. மச்சான் இந்த வருஷம் யாரோட ஓட்டு போலான்னு இருக்கா? மச்சான் என் நரம்பு உயிர் நாடி மூச்சு எல்லாமே விஜய் தான்டா. டிவி தானே ஓட்டு போடலான்னு இருக்கேன். சொன்னது ஒன்றும் புரியல, கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. டிவிக்கே பேர டேட்டாவே குத்துலான்னு இருக்கேன் மச்சான். டிவிக்கே தான் எப்பவுமே. ஓ அப்படியா மச்சான்? ஆமா மச்சான். 1 hour later. ப்ரோ இங்க வாங்க ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. முதலமைச்சர் லேப்டாப்லாம் குத்துறா போல. உங்க ஓட்டு கன்ஃபார்ம் டிஎம்கே தான் போல. ப்ரோ மச்சான் மூஞ்சி அடிச்சு சொல்றா, நம்ம ஓட்டு டிவி கேக்குனே. லேப்டாப் குத்தா ஓட்ட மாத்தி போட்டுருமோ நாங்க. ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ, இரு ப்ரோ. என்ன மச்சான் புடி மச்சான். ப்ரோ அன்னைக்கு இன்னைக்கு என்னைக்கோ நம்ம ஸ்டாலின் ஐயா தான் ப்ரோ. ஸ்டாலின் தான் ப்ரோ. ஆமா ப்ரோ நம்ம ஸ்டாலின் தான் ப்ரோ.